friends, welcome to Secret of Samil. இன்னைக்கு நாம் பார்க்க போறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காஃபி ரெசிபி. இது வந்துட்டு பீட்டன் காஃபி அல்லது கேப்புச்சினோ காஃபி அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த காஃபி தான். கேப்புச்சினோ காஃபி வந்து நம்ம கேஃபேல போய் தான் குடிக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம வீட்லயே சூப்பரா செய்யலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி. இது மூணு இன்கிரீடியன்ஸ் வச்சு நம்ம இந்த கேப்புச்சினோ காஃபி சூப்பர்பா நம்ம வீட்லயே தயாரிக்க முடியும். இந்த கேப்புச்சினோ காஃபி எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலுக்கு இப்பதான் முதல் முறையா வரீங்கன்னா இந்த வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. அதுக்கு பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல்லையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி வாங்க, இப்போ இந்த ஈஸியான பீட்டன் காஃபி அல்லது கேப்புச்சினோ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பீட்டன் காஃபி அல்லது கேப்புச்சினோக்கு வந்துட்டு மூணு இன்கிரீடியன்ஸ் தான் நமக்கு வேணும். என்னென்னா காஃபி பவுடர், சுகர், அப்புறம் மில்க். நான் வந்துட்டு காஃபி பவுடர் வந்துட்டு இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் எடுத்துருக்கிறேன். நீங்கள் எந்த இன்ஸ்டன்ட் காஃபி வேணும்னாலும் எடுத்துக்கலாம், உங்களோட சாய்ஸ் தான் அது. நான் வந்துட்டு நெஸ்கேஃபே எடுத்துருக்கிறேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெஸ்கேஃபே காஃபி பவுடர், இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். சுகர் வந்துட்டு நார்மலாக 1 டீஸ்பூன் நெஸ்கேஃபேக்கு வந்துட்டு 2 டீஸ்பூன் சுகர் வந்துட்டு உங்களுக்கு நார்மலாக சரியாக இருக்கும். நீங்கள் வந்து உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சுகர் கம்மியாக வேணுமா அதிகமாக வேணுமா அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் அதிகமாக கம்மியாக போட்டுக்கலாம். 1 டம்ளர் காஃபிக்கு வந்துட்டு 1 டீஸ்பூன் ஆஃப் காஃபி பவுடரும் 2 டீஸ்பூன் சுகரும் நார்மலாக சரியாக இருக்கும். மில்க் வந்துட்டு நான் 1 கப் எடுத்திருக்கிறேன். இதில் இன்னொன்று என்னன்னா, நம்ம வந்துட்டு தேவையான அளவுக்கு நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். நீங்கள் 1 கப்புக்கு தான் செய்யணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நீங்கள் நிறைய செஞ்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் இந்த மிக்சரை. இப்போ ஒரு கப் எடுத்துக்கோங்க. இந்த கப்பில் வந்துட்டு இந்த காஃபி பவுடர் சேர்த்திக்கலாம். கூடவே இந்த சுகர் சேர்த்திக்கலாம். இதை ஃபர்ஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இதில் வந்துட்டு நீங்கள் மில்க் விட்டு மிக்ஸ் பண்ணலாம், இல்லைனா தண்ணி கூட விட்டு மிக்ஸ் பண்ணலாம். நான் இன்னைக்கு மில்க் தான் ஆட் பண்ண போகிறேன். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக மில்க் விட்டு நம்ம இது வந்துட்டு பீட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மில்க் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் பீட் பண்ணுறது மட்டும்தான் உங்கள் ஒர்க்கு. நல்லா பீட் பண்ணிங்கன்னா தான் இந்த கேப்புச்சினோ வந்துட்டு நல்லா வரும். அப்புறம் மில்க் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக, மில்க்கோ வாட்டரோ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் விட்டு ஆட் பண்ணணும், ஒட்டுக்காக விட்டுறக்கூடாது. இன்னும் கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு டீஸ்பூன் மில்க்கை தான் நீங்கள் ஆட் பண்ணி இதில் வந்து பீட் பண்ணணும். இந்த மாதிரி விஸ்க் இல்லைன்னா நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேணாம். நீங்கள் ஸ்பூனில் கூட இந்த மாதிரி பீட் பண்ணலாம், ஒன்றும் கஷ்டம் இல்லை. ஸ்பூனில் பீட் பண்ணுறதும் ஸ்பூனில் பீட் பண்ணாலும் நல்லா தான் வரும். இப்போ இதை நல்லா பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அதுதான் நம்மளோட ஒர்க். இப்போ டார்க் ப்ரௌன் கலரில் இருக்குது இல்லை, இது வந்துட்டு நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்சருக்கு மாறும். அது வரைக்கும் நம்ம இதை வந்து பீட் பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள், இது கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸை நம்ம பீட் பண்ணியிருக்கோம். இப்போ டெக்ஸ்சர் பாருங்கள் எப்படி க்ரீமி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது இடையில என் ஹஸ்பண்ட் வந்தார். அதனால அவர் வந்துட்டு எனக்கு பீட் பண்ணி ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்டாரு. நீங்களும் உங்கள் ஹஸ்பண்ட் இருந்தாருன்னா பக்கத்தில் அவங்கள பீட் பண்ணி கொடுக்க சொல்லுங்கள். அவங்க பீட் பண்ணால் சீக்கிரமே பீட் ஆகிடும். இது நம்ம பீட் பண்ணுறதை விட அவங்களுக்கு மசில் பவர் ஜாஸ்தி. அதனால பாருங்க, நல்ல க்ரீமி டெக்ஸ்சருக்கு வந்துருச்சு. இப்போது இந்த மாதிரி ஒரு லைட் க்ரீமி டெக்ஸ்சரில் இது வரணும். அந்த டார்க் ஷேட்லேருந்து மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ் பக்கமாக நீங்கள் இந்த மாதிரி பீட் பண்ண வேண்டியிருக்கும். உங்ககிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இருந்ததுன்னா அது கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் இது ஒன்றும் அவ்வளோ டஃப்பான விஷயம் இல்லை. நீங்கள் வந்து ஈஸியாக பீட் பண்ணிடலாம். இந்த மாதிரி பாருங்கள், நல்லா க்ரீமியாக இந்த மாதிரி வந்துச்சு. இப்போ இது வச்சு நம்ம எப்படி கேப்புச்சினோ பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு வெசல் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு நம்ம பாலை விட்டுடலாம். பால் சூடு பண்ணிக்கலாம். பால் நல்லா சூடாயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த கேப்புச்சினோ மிக்சர் இருக்குல்ல, இந்த க்ரீமியாக இருக்கக்கூடிய இந்த மிக்சர் வந்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு கப்பில் போட்டுருங்க. இப்போ இதில் நம்ம மில்க் விட்டுடலாம். ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தால் பிடிக்கும், அதனால நான் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் மில்க் விட்டுக்கலாம். இதுக்கு ஒரு நம்ம சின்ன கார்னிஷ் பண்ண போறோம். என்னன்னா இங்க பாருங்க, இந்த மாதிரி ஒரு பேப்பர்ல வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஷேப்ல வெட்டி வச்சிருக்கேன். நம்ம ஹார்ட் ஷேப் வந்துட்டு இதுல டிசைன் பண்ண போறோம். அதுக்காக
இதை வந்துட்டு இப்படி கட் பண்ணிடுங்க. ஹாஃப் ஹார்ட் அந்த மாதிரி வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஹார்ட் கிடைக்கும். இப்போ பாருங்க நம்மளோட ஹார்ட் கிடைச்சிச்சு. இப்போ இது மேலே இப்படி ப்ளேஸ் பண்ணிடலாம். ஒரு சைடில் வர மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது மாதிரி ஒரு வடிகட்டி எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே வச்சு ப்ளேஸ் பண்ணி நான் வந்துட்டு கோகோ பவுடர் போட போகிறேன். நீங்கள் வந்துட்டு ட்ரிங்கிங் சாக்லேட் இருந்தால் ட்ரிங்கிங் சாக்லேட் போடலாம். இது மேலே போட்டு இந்த மாதிரி கரெக்டாக அது மேலே விழற மாதிரி இதை எடுத்துடலாம். பாருங்க நம்மளோட சூப்பர்பான கேப்புச்சினோ காஃபி, பீட்டன் காஃபி வீட்லயே சூப்பர்பா ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான ஹார்ட்டினோட எவ்வளோ அழகா நம்மளோட கேப்புச்சினோ ரெடி ஆயிடுச்சு. இந்த கேப்புச்சினோ அல்லது பீட்டன் காஃபியை நீங்க உங்க வீட்லயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படி எனக்கு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய். என்னோட ஹஸ்பண்ட்காக நான் இன்னொரு ஹார்ட் கூட இதில் போட போகிறேன். நான் அவர் தானே ஹெல்ப் பண்ணாரு, ஹெல்ப் பண்ணால் கண்டிப்பாக கிரெடிட் கொடுக்கணும்ல, அதுக்காக அவருக்காக இன்னொரு ஹார்ட். ஐயோ தலைகில போட்டனே, ஹார்ட் தலைகில போச்சு. இதுல இருக்கிற குட்டி ஹார்ட் என்னோடது, பெரிய ஹார்ட் அவரோடது.